சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட்ரி க்ரீம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கக்கூடிய இந்த க்ரீமை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேஸ்ட்ரி க்ரீம் செய்யறதுக்கு பால் 1/4 லிட்டர், 250 ml, வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஒரு கொதி வந்தாவே போதும். பால் இப்போ சூடாகி கொதிச்சிருச்சு, போதும், நிறைய பாயில் பண்ண வேண்டாம். இப்போ ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சுடுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டைகளோட மஞ்சக்கருவு மட்டும் நம்மளுக்கு தேவை. மஞ்சக்கருவு மட்டும் இதில் போட்டுருங்க. வெள்ளைக்கரு வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வெள்ளைக்கரு வச்சு செய்யக்கூடிய மேக்ரூன்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத நான் காமிச்சிருப்பேன். அதனால் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு விஸ்க் வச்சு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் 90 கிராம். இந்த சர்க்கரையும் இந்த மஞ்சள் கருவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது லைட் லெமன் கலர் வரும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன். இந்த கார்ன்ஃப்ளவர் தான் நம்மளோட க்ரீமை நல்லா சில்கியாக ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கும். இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா பால், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இந்த முட்டையும் கார்ன்ஃப்ளவரும் வெந்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கலக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக ஊற்றி கலக்கிடுங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மில்கை அதே பால் பாத்திரத்துலேயே ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு விஸ்கை வச்சு கலரிக்கிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். நீங்கள் பாத்திரம் வந்து கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப திக்காக வர ஸ்டேஜ், அதனால் எந்த ஸ்டேஜில் வரும்னு தெரியாது. ஒரு விஸ்கை வச்சு கலரிக்கிட்டே இருங்க. இப்போ எனக்கு பால் கொஞ்சம் திக்காக வருது தெரியுது. ஸோ கண்டினியூஸாக இதை கலரிக்கிட்டே இருங்க. நம்மளோட பேஸ்ட்ரி க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு இதை எடுத்துருங்க. ஸோ நம்ம ரெடி பண்ண இந்த க்ரீமை இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. இன்கேஸ் நம்ம பாயில் பண்ணும் போது கார்ன்ஃப்ளவர் கட்டி விழுந்திருக்கலாம், ஸோ லைட்டாக அடி பிடிச்சது தான் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஆக்கும் க்ரீமை. ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். அவ்வளோதான், க்ரீம் வந்து ரெடி. இது வந்து இப்படியே சூடாக சாப்பிட முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டு இதை மூடி வைக்கிறேன். இது மாதிரி மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுல்லாக வச்சுடுங்க. ஃப்ரீஸ் இதில் வச்சுட்டு இதை வந்து உள்ளார வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு இது நல்லா உள்ளார இருக்கட்டும். 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. நம்மளோட க்ரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கெட்டியமாக இருக்குது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா நார்மலாக நீங்கள் பால் கவர், எண்ணெய் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளோட க்ரீமை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை இப்போ இதில் வச்சு பார்க்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதில் இன்னொரு பிஸ்கெட் எடுத்து மேலே வச்சுடுங்க. அழகான க்ரீம் பிஸ்கெட் ரெடி. ரொம்ப குறைவான நேரத்திலேயே நம்மளோட பேஸ்ட்ரி க்ரீமை ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்டியான இந்த க்ரீமை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. வீட்டில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான க்ரீமாக நம்ம ரெடி பண்ண முடியும். இந்த க்ரீமை கேக்கு, ப்ரெட்டு அதோடலாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எழுதிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எது இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணி வச்சிங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.